வணக்கம். இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக பதிவேற்றுகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. அதாவது யாழ்ப்பாணம் போவதற்கான ஒரு அவசர பயணம் ஒன்று ஃப்ரான்ஸில் இருந்து யாழ்ப்பாணம் அவசரமான பயணமாக போய் கொண்டிருக்கிறேன். அதில் என்னோட சேர்ந்து என்னுடைய மகன் என்னோட பயணிக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய ஏர்போர்ட்டை நோக்கி போகின்ற பயணத்தில் வந்து இந்த வீதிகள் திருத்த வேலைகள் காரணமாக வீதிகள் எல்லாமே மிகவும் நெரிசலான ஒரு வீதியாகத்தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் விமான நிலையம் அல்லது விமான பயணம் அல்லது புகையிர நிலைய பயணத்தை நீங்கள் போகிற ஒரு நபராக இருந்தால் உங்களுடைய பயண நேரத்திலிருந்து முடிஞ்சது 1 மணி நேரம் முன்னுக்கு போகிறதுக்கு அல்ல அந்த இடத்துல நிற்பதற்கான முயற்சியில் வந்து போங்க. ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அவ்வளவுக்கு பயண நெரிசல் அப்படின்றது மிக மிக கூடுதலாக இருக்கும். இலங்கைக்கு நாங்கள் போகின்ற இலங்கையினுடைய விமான நிலையம் எங்கே, அதாவது இலங்கையினுடைய விமானத்தை எங்கே எடுக்கலாம்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய ஷாத்துக்கோல் ஏர்போர்ட்டில் வந்து டெர்மினல் 1 தான் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து எடுக்க முடியும். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டார் ஏர்லைன்ஸ் ஓட்டம் இல்லை. கூடுதலான மக்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை மட்டுமே நோக்காக கொண்டு பயணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இலங்கை விமானத்தினுடைய விமானம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்துக்கு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் பொறிச்சோடிப்பே விமான நிலையம் இருக்குமேன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் இருக்கின்ற வெளிநாட்டுக்கு போகின்ற விமானங்களில் நிறைய விமானங்கள் கட்டார் விமானமோ அல்லது எமிரேட்ஸோ அல்லது வந்து வேறு விமானங்கள் சரியான குறைவாக இருக்கும். அதனால் இந்த விமான நிலையம் எல்லாமே பரிசோடி பேருக்கும். ஆனால் நீங்கள் எங்களுடைய இலங்கை விமானத்துக்கு போகின்ற பாதைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதிகளில் அளவுக்கு அதிகமான மக்கள் நெரிசல் காணப்படும். குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா போகின்ற மக்கள் கூட இலங்கைக்கு வந்து இலங்கையில் ரான்சிட் போட்டு அதுக்கப்புறமாக சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போகின்றதையும் வந்து நாங்கள் ரெண்ட ஒரு சிலரோட கதைக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இலங்கைக்கு போவதற்கான பயண நேரம் 10 மணித்தியாலம், அங்கால 13 மணித்தியாலங்கள், 3 மணித்தியாலங்கள் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்ற பொழுது 13 மணித்தியாலங்கள் பயணித்து போபவர்களும் இருக்கிறார்கள். இது என்னுடைய விமானத்துக்கு உள்ளே போவதற்கான பகுதி. அதாவது இது டூனலுக்குள்ளால் போகிறது எல்லாருக்குமே நீங்கள் இந்த பகுதியில் போயிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி கடை, அதாவது வந்து எங்களுடைய ஃப்ரான்ஸில் இருக்கின்ற டியூட்டி ஷாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கையினுடைய விமான பணிப்பெண்கள் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களை கண்டாலே ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த பணிப்பெண்கள் அப்படின்ற பொழுது, விமான பணிப்பெண்கள் அப்படின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சி. இதில் டெர்மினல் 1 இருக்கைகள் இப்படி தான் இருக்கிறது. இவ்வளோ அழகாக என்னுடைய மகன் என்னோட பயணிக்கிறாரு. அவருக்கு வந்து என்னோட போகணும்னு அவ்வளோ கொள்ள பிரியம். அதனால் என்னோட சேர்ந்து பயணிக்கிறாரு. இது வந்து நாங்கள் எங்களுடைய இலங்கை விமான நிலையத்துக்கு முன்னால் வெயிட்டிங் ஹாலில் வந்து நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த விஷயம்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து வந்தவங்க தெரியும், தெரியாதவர்களுக்காக இந்த வீடியோ பதிவேற்றி விடுறேன். மிக மிக அழகான ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்கள் இதில் வெயிட்டிங் ஹாலில் இருந்துட்டு அதுக்கப்புறமாக லைனில் போய் நின்று எங்களுடைய இலங்கை விமானத்துக்குள்ளே போகிறோம். போகிற அந்த பகுதியில் எங்களை விமானத்துக்குள்ளே போகிறதுக்கு விமானத்தினுடைய போர்டிங் பாஸில் வந்து இருக்கிற துண்டில் இருக்கின்ற QR கோட்டை ஸ்கேன் பண்ணி தான் இந்த மெஷினுக்குள்ளால் உள்ளே போகணும். அது வந்து இப்போ புது சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. முந்தி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உடனே கிழிச்சு எடுப்பாங்க. நான் ஃப்ரான்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. இது இப்போ ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்கிறது. பலருக்கு இது தெரியாமல் இருக்கும். இதில் எங்களுடைய விமான நிலையம் குறிப்பிட்ட இடத்துல வந்து தயாராக இருக்கிறது எங்களை ஏற்றி செல்வதற்காக. அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் நிற்பவர்கள் எங்களை வரவேற்பாளர்கள் அன்போடு வரவேற்கிறது, கைகூப்பி வரவேற்கின்ற விஷயம் எல்லாமே நாங்கள் உண்மையில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எங்களுடைய இலங்கைக்கு போகிறோம் அப்படின்றதே வந்து ஒரு மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். இதில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேரை இந்த விமான நிலையத்தில் கண்டு அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தது. என்ன ரதன் காரில் வீடியோ எடுத்து முடிஞ்சு இப்போ ஃப்ளைட்டில் வந்து வீடியோ எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி என்னோடு இன்புற பேசியது. அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள், நிறைய ஆதரவு கருத்துக்களை வந்து இந்த விமானத்தில் வந்த 2-3 பேர் எனக்கு தந்த விஷயமும் வந்து இங்கே மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தது. இதில் இன்னொரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னச்சுன்னா கடைசி பெட்டிக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து சீட் கிடைச்சது. ஜன்னல் கரையில் தான் வந்து சீட் கிடைச்சிருந்தது. அதில் வந்து என்னுடைய மகன் வந்திருந்தார். அவருக்கு மிக சந்தோஷம். ஜன்னல் கரை அப்படின்ற பொழுது அந்த வெளிப்பகுதிகள் வெளியில் வந்து ஃப்ளைட் எப்படி ஏறுறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸினுடைய
அழகான தோட்டத்தை மேலே இருந்து பார்க்கின்ற பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து அது பார்ப்பதற்கு அவருக்கு மிக விருப்பமாக இருக்கும். அதனால் அவர் கண்ணாடி கரை அப்படின்ற போது சந்தோஷமான விஷயம். இதில் வந்து அந்த சீட் வந்து உடைஞ்சிருக்கு. எங்களோட ஃப்ளைட்டை பொறுத்தவரை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து சரியான நெரிசலாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கூகுள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார் ஃப்ளைட்டும் ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்டும் தான் இதுவரைக்குமே எந்த விதமான விபத்துகளும் ஏற்படுத்தாத ஃப்ளைட்டுகள் அப்படின்ற விஷயம் வந்து இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் எந்த விபத்துகளும் இதுவரை இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி இணையம் வந்து சொல்கிறது. அந்த விஷயத்தில் சந்தோஷமான விஷயம். இது ஃப்ளைட், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் இருக்கின்ற அந்த எங்களுக்கான அறிவுறுத்தல்கள் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணிப்பெண்கள் எல்லாருமே அழகான உடைகளோடு வந்தது மட்டும் இல்லாமல் அவ்வளவு உதவிகள் செய்தார்கள். இதில் ஒரு சில எங்களுடைய தமிழர்கள் செய்த மடத்தனமான வேலை, ஒரு கேன் லக்கேஜில் வந்து 7 கிலோ வெயிட் தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அளவு இருக்குது. ஆனால் கொண்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ 12 கிலோ. அதில் வந்து ஒரு சிலர் வந்து லக்கேஜ் போடுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வெயிட் 40 கிலோ வெயிட் போட்டதுக்கு அப்புறமாக கேன் லக்கேஜுக்கு அதுக்குள்ள வந்து ஓவர் வெயிட் இருந்துச்சுன்னு அதை கொண்டு வந்து வெளியில் கேன் லக்கேஜில் வச்சு கையில் கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்புகளில் போயிட்டு அல்கோஹால் எல்லாத்தையும் வேண்டி ஓவர் வெயிட்டில் வந்து அதை கொண்டு வந்து ஃப்ளைட்டினுடைய மேலே கரியரில் வைக்க முடியாமல் அங்கே இருக்கிற பணிப்பெண்களை அவர்கள் எரிஞ்சு விழுகின்ற அளவுக்கு அது அவர்களுக்கு கோபம் ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு சில எங்களுடைய தமிழர்கள் செய்கின்றது உண்மையில மிக கவலையான விஷயம். ஒரு நம்ம இது சம்மந்தமாக சொன்ன ஃப்ளைட் வந்து மேலே போகின்ற பொழுது ஓவர் வெயிட்லேருந்து மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் போன்ற 250 பயணியோ 350 பயணியோ அத்தனை பயணியுடைய உயிரும் வந்து நாசமாக நீங்கள் அதை யோசிக்காமல் மொக்குத்தனமான வேலையை செய்கிறீங்க அப்படின்றத வந்து அந்த இடத்துல நேரடியாக மூஞ்சிக்கே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது என்று சொன்னால் அவருடைய பேக்கை தூக்கி கரியரில் வைக்கின்ற போது அதனுடைய வெயிட் தூக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சரி, அந்த விஷயம் இதில் ஞாபகப்படுத்தி விடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய அழகிய தோட்டம் மேலே வந்து பார்க்கின்ற போது இப்படி தான் இருக்கும். அது கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான என்ன சொல்ல அழகாக அந்த துப்புரவாக இல்லை, அதாவது டொட் அதாவது புழுதி இருந்ததுனால அது வந்து இப்படி தான் தெரியுது. பெரிய அழகாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு மேலேருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே இதில் உங்களோட பகிர்ந்து விடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எப்போவுமே இலங்கையின் ஃப்ரான்ஸினுடைய ஃப்ளைட்டில் வந்து வேலை வலிக்கிடுகின்ற பொழுது ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட 10-12 மணி ஆகுங்க. ஆனால் இந்த வருகின்ற இந்த பயண வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அங்கெல்லாம் அதனுடைய ஊடாக வந்து கட்டார் வந்து அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவை வந்தடைகிறது. அந்த நேரங்களில் மேலேருந்து பார்க்கின்ற பொழுது இருட்டுகளுக்குள்ள வந்து ஆங்காங்கே வெடிகளினுடைய வெளிச்சங்களும் வந்து காணக்கூடிய மாதிரியான இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி வந்தார் சில நேரங்களில் ஸ்ரீலங்கன் ஃப்ளைட் வந்து மேலே இருந்து கீழே நோக்கி தாழ்வாரத்தை நோக்கி ஓடுகிறதையும் வந்து நாங்கள் இதில் பல இடங்களில் காணக்கூடிய இருந்தது. இதுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அம்சம் மட்டும் இல்லாமல் பயத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரியான செயற்பாடுகளாகவும் இருந்துச்சு. ஆனால் அதனை தாண்டி ஃப்ளைட்டுடைய சத்தம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் ஃப்ளைட்டில் இவ்வளவு காசுகளை கொடுத்து வருகிறோம், சீட்டுகள் அதாவது இருக்கைகள் எல்லாமே சரியான நெரிசலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர பயணம் என்றதை மட்டும் கடந்து இதில் இருக்கைகள் பெரிதாக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியாமல் இருந்துச்சு. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் சொன்னால் கால் நீளமானவர்கள் அல்லது உடல்நிலை பருமனானவர்கள் எல்லாம் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்களால் கஷ்டமாக இருக்கும் இந்த பயணத்தை மேற்கொள்கிறது. இது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றதை இந்த இடத்துல ஞாபகம் ஊட்டி விடுறேன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா உணவு. இலங்கை உணவு அப்படின்றது வந்து மிக விருப்பமாக இருக்கும். அதாவது இலங்கை உணவை விரும்பித்தான் நிறைய பேர் இலங்கை விமான நிலையத்தில் வந்து விமானத்தை புக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறை இந்த விமானத்தில் வந்து தந்த உணவுகள் பெருசாக தரமானவையாகவோ சுவையானவையாகவோ இல்லை அப்படின்றதும் வந்து மிக மிக வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் வந்த வழியினுடைய பயண வழி வந்து இப்போ காண்பிக்கிறேன். இப்படி தான் இதனால தான் வந்தோம் இந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறமாக இலங்கைக்குள்ளே வந்து நாங்கள் லேண்ட் ஆகியதுக்கு அப்புறமாக இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு சொட்டு முன்னும் எடுத்த வீடியோ. லேண்ட் ஆகியதுக்கு அப்புறமாக அதில் விமானத்துக்கு பஸ்ஸில் ஏற்றிண்டு வந்து பஸ்ஸால் கொண்டு வந்து குடியகழ்வு திரைகளுக்கு அருகில் இறக்கி விட்டாங்க. இவ்வளவு தான் இதில் வந்து நடந்த விஷயம். நன்றி. உங்களுடைய கருத்தை பகிர